ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து இந்த கரண்டினால் ஒரு கரண்டி அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து நான் வறுத்துக்கிறேன். ஒயிட்டாக இருந்தாலும் ஓகே தான். முடக்கத்தான் கீரை பொடி. முடக்கத்தான் கீரை வாங்கினது லாஸ்ட்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது மீதி இருந்ததை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் டேபிள் மேலே வச்சுருந்தேன். நல்லா ட்ரையாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி அலசி வெயிலில் வைக்க வேண்டாம், ஃபேன் கீழே வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நாள் விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடும். அப்படியே கையில் மேஷ் பண்ணாலே பொடியாகிற அளவுக்கு ஆகிடும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்து நம்ம பவுட்ரு பண்ணால் ஈஸியாக இருக்கும். பவுட்ரு பண்ணுறதுக்கும் அந்த ட்ரைனஸ் வந்து நேச்சராக கிடைக்கும். அதாவது வெயிலில் வச்சு வீண் பண்ணாமல் நிழல் உணத்தெல்லாம் உணர்த்திக்கணும். இதை வந்து உளுத்தம்பருப்பை நான் ஆயில் இல்லாமல் தான் வறுக்கிறேன். வேணால் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுக்கலாம். இது என்னென்னா செவந்து வர வரைக்கும் அல்லது வாசனை வர வரைக்கும் இதில் எது ஃபஸ்ட்டோ அந்த டைமில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முடக்கத்தான் கீரை பயன்கள் வந்து ஓரளவு நமக்கு தெரியும் இல்லையா? போன் பெயினுக்கு பெஸ்ட்டு நிவாரணி அது. அது மாதிரி இந்த முடக்குவாதம் வந்தவங்களுக்கெல்லாம் ரெகுலராக இதுதான் ஏதோ ஒரு விதத்தில் அலோபதினா அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனாகவும் ஆயுர்வேதா சித்தாவில் வந்து ஆயில் அந்த மாதிரி தயாரித்து கொடுக்குறாங்க. ஆனால் பேசிக் வந்து இதிலேருந்து எடுக்கிறது தான். அதை நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கும் போது ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வராது, இருக்கிறவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கும். ஸோ நம்ம வரத்துக்கு முன்னாடியே அதை எடுத்துக்கலாம், கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். போன் பெயின், ஜாயிண்ட் பெயின், அது மாதிரி உட்காந்தே வேலை பார்க்குறவங்களுக்கு பேக் பெயின், ஷோல்டர் பெயின் இந்த மாதிரியெல்லாம் வரும் இல்லையா? அதெல்லாம் சரி பண்ணிடும். அது நம்ம அடிக்கடி வாங்கி பண்ணுறது கஷ்டம் அப்படிங்கிறதுனால பொடி பண்ணி வச்சுருந்தா டெய்லி ஒரு ஸ்பூன் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். எப்படி வந்து ரைனி சீசனில் மிளகு பொடி பண்ணி சாப்பிட்றோமோ இந்த மாதிரி சீசனில், அதாவது பெயின் உள்ள அந்த டைமில் இந்த பொடி ஒரு உருண்டை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சரியாயிடும் நம்பி சாப்பிடணும். சரியாயிடும். ஆச்சு, வாசனையும் வந்தாச்சு, லைட்டாக கலரு மாறி எடுத்து இதை இறக்கி ஆரம்பிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு புளி. இந்த புளி வந்து ஆயிலில் தானே எடுக்கணும், பொரிஞ்சு வரும். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். லேசாக புளியை நெருப்பில் சுட்டோ அல்லது ஆயிலில் இந்த மாதிரி லைட்டாக வறுத்தோ யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமுக்குமே ஒரு நமக்கு வந்து அறுசுவைகளும் கண்டிப்பாக தேவை. டெய்லியே அறுசுவை தேவை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இதை சாப்பிடாதீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு டிசீஸாக நமக்கு வரும். தேடி போய் சாப்பிடலைன்னா கூட அவாய்ட் பண்ண வேண்டாம். போரும், இதையும் எடுத்துக்கலாம். இப்போ புளி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் எடுத்துட்டுருக்கேன், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். 10 ரூபாய்க்கு நீங்கள் முடக்கத்தான் கேட்டாலே நிறையா தருவாங்க. காடு மாதிரி ஒரு கட்டு. இதுக்கு தேவையான உப்பையும் இதோடையே போட்டு வறுத்துறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட போங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் லைட்டாக வரும்போதே இந்த மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும். பிரண்டை, முடக்கத்தான், அது மாதிரி நல்லெண்ணெய் ஹீட் பண்ணி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாய் சொல்லிட்டு போயிடும். இதையும் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். ஃபைனலாக என்ன தான் இது ட்ரை ஆனால் கூட ஒரு தடவை வறுத்துக்கிறேன். நம்ம ட்ரையாக வறுக்கனால அப்படி புகை வருது.
நல்லா சருகாகவே காஞ்சிருக்குது. அதனால் அந்த கசப்பு தன்மையெல்லாம் ரொம்ப இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். போரும் ஆஃப் பண்ணிடுறேன். உப்பு, புளி, காரம் போட்டாச்சு. அவ்வளோதானே, வேறு என்ன வேணும்? ஒன்றும் தேவையில்லை. இதை ஆற வச்சு பவுடர் பண்ணிக்க வேண்டிதான். சிம்பிள் தானே. நீங்கள் வாங்கின்னு வந்து நல்லா அதை அப்படியே அலசிட்டு ஒரு துணி போட்டு டேபிளில் போட்டு 2 நாள் கண்டுக்காமல் விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்டுலேருந்து ரிமூவ் ஆகி எல்லாமே வந்துடும். அந்த இலையெல்லாம் பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை வார வச்சு அரைச்சிக்கலாம். நம்மளோட கட்டி பெருங்காயம் எதை மறந்தாலும் இதை மறக்கக்கூடாது. சும்மா அள்ளி போடலாம். ஆல்ரெடி இது ட்ரையாக இருக்கனால வறுக்க வேண்டியதில்லை. இந்த பெருங்காயம் ஜவு மிட்டாய் மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் விட்டு இதை போட்டிங்கன்னா அப்படியே பொரிஞ்சு வரும். அப்புறமா அரைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது எந்த பொடியுமே இந்த மாதிரி நம்ம பருப்பு பொடி எந்த பொடி அரைச்சி நம்ம சாப்பிட்றதுக்காக வைக்கிறோமோ அது எதுவுமே சாம்பார் பொடி மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறக்குறப்பு இருக்கணும். ரவை பதத்துக்கும் இல்லாமல் சாம்பார் பொடி பதத்துக்கும் இல்லாமல் நடுவில் அரைக்கணும். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் நிறையா போட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை. டெய்லி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் இந்த அளவுக்கு பொடி போட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு அது பலன் தெரியும். முதல் உருண்டை சாதத்தில் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம் சரியாயிடும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.